ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். பைபிள் கால்ஸின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயர் டீம் சார்பாக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய மாதத்தை காணச் செய்த தேவனுக்கு நன்றி. இந்த புதிய மாதத்திற்குள் நடத்தி வந்த கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். கடந்த 5 மாதம் கிருபையாய் நடத்தினார். இந்த 6வது மாதத்திற்குள்ளும் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். வருஷத்தின் நடுவிலே தன்னுடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் இந்த வருஷத்தின் நடு மாதங்கள் ஆகிய இந்த மாதங்களில் கர்த்தர் எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பார். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. ஆகவே இந்த மாதத்தை நாம் துவங்கும் பொழுது துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் நாம் துவங்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே உற்சாகமாய் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். முடிந்தால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு துதி பாடலை பாடப்போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக இருதயத்தின் ஆழத்திற்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கடந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். குறைவின்றி நடத்தின தேவனுக்கு, நிறைவாய் நடத்தின தேவனுக்கு இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவநாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அவநாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சில வேளை இமைப்பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமைப்பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. இத்தனை கிருபைகள் நமக்கு தந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் நன்றிகளை ஏறெடுக்கலாமா? கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே,
கத்தாதி கர்த்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை கிருபைகளை தந்த எங்கள் தேவனுக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் நல்லவர், எங்களுக்கு எப்போது நன்மைகளை செய்கிறவர், இரக்கத்தை பாராட்டுகிறவர், அன்பை காட்டுகிறவர். உம்முடைய அன்புக்காக நன்றிப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை உம்முடைய நாமத்தினாலே துவங்குகிறோம். இந்த புதிய மாதம் முழுவதும் அன்பான குடும்பங்களை நீர் நடத்த போறதற்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆதரித்து காத்து நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை எல்லாம் இரத்த கோட்டைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை எல்லாம் உடைய ஆசீர்வாத மழைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் சந்ததி, எங்கள் தலைமுறை எல்லாரையும் உடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்நாள் வரை காத்தவர் இந்த மாதமும் காத்து நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதமும் போஷிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு வீட்டின் வாசல்களிலும் நிலைக்கால்களிலும் ஆண்டவரே விளங்குவதாக. உம்முடைய பிள்ளைகளின் சிரசிலும் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது என்று நாங்கள் சொல்லுகிற ஆண்டவரே. எல்லா சாத்தானின் அந்தகார கிரியைகளை நாங்கள் அழித்து கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயத்தை எடுத்து ஜெபம் பண்ணுகிறப்பா. இந்த மாதத்தை வெற்றியோடு பிரவேசிக்கிறோம், துதியோடு பிரவேசிக்கிறோம், ராஜாவோடு கூட இந்த மாதத்திற்குள் பிரவேசிக்கிறோம். ராஜாதி ராஜாவின் கிருபை எங்களோடு கூட வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நிழல் போல் நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து காக்க போறதற்காக ஸ்தோத்திரம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காண செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். பலவீனப்பட்ட நாட்களுக்கு ஈடாக பலனை கொடுத்து நடத்த போகிறதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதையும் உடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்தை கர்த்தரே உங்களுக்கு நடத்த போகிறார். நாம் ஏன் இப்படி கூடி ஜெபிக்கிறோம், எதற்காக கர்த்தருடைய வழி நடத்துதலை நாம் நாடுகிறோம் என்றால், தேவன் இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. விதவுட் காட் we cannot do anything. ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நம்மால் ஒன்றும் கூடாது. ஆகவே தான் நாம் என்ன செய்கிறோம், என்னால் கூடாது, உம்மால் தான் எல்லாம் கூடும் என்று அவரை சார்ந்து இப்படி நாம் ஜெபம் பண்ணுகிறோம். சரி, இந்த மாதத்தின் இந்த முதல் ஜெபத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு வேத பகுதியை நான் எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம், புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 7. உபாகமம் 7 வசனம் 6 10 வரைக்கும் நம்ம படிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்று அதன் ராஜாவான பார்வோனின் கையின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதில் அளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதில் அளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். இந்த வேத பகுதி இஸ்ரவேலரோடு தேவன் பேசின வேத பகுதி. இஸ்ரவேல் குடும்பத்தோடு கர்த்தர் பேசின வேத பகுதி. 6ஆம் வசனம் சொல்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், உன்னை தெரிந்து கொண்டார். அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் திரட்சியான ஜனங்கள் என்று உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, உங்களில் அன்பு கூர்ந்தபடினால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! கர்த்தர் தம்முடைய ஜனங்களாய் இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். ஒரு தேசத்தின் குடிகளாய் இருக்கிறவர்கள், அந்த தேசத்தின் அரசாங்கம் அவர்களுக்கு எவ்வளோ உரிமை கொடுக்கிறதோ அந்த உரிமை நிமித்தம் அவர்கள் தங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக எண்ணுகிறார்கள். உதாரணமாக, சிங்கப்பூர் தேசத்திலே வசிக்கிற மக்களுக்கு எந்த தேசத்திற்கு போக வேண்டும் என்றாலும் விசா எடுக்க தேவையில்லை. அது எவ்வளோ பெரிய பாக்கியம்! எல்லாரும் கேட்கலாம், ஏன் அந்த தேசத்துக்கு மாத்திரம் அப்படி மேன்மை? அது அவர்கள் கிடைத்த பாக்கியம். என் அன்பு தேவனுடைய ஜனங்களை, இப்படி ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிற மக்களுக்கு ஒரு சிறந்த சிறப்பு இருக்கிறது.
அது அந்த தேசத்தின் அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்கிற உரிமை. உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உரிமை கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? நீ எனக்கு பரிசுத்த ஜனம், நீ என் சொந்த ஜனம், நீ என் கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கும் பொழுது என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையிலே பலிக்கும். ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். நாம் அவருக்கு பரிசுத்த ஜனம், சொந்த ஜனம். எவ்வளோ பெரிய மேன்மை! இந்த பரிசுத்த ஜனமாகவே வாழ்நாளெல்லாம் வாழும்படி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த வசனத்தில் துதிப்பதற்கு இன்னும் பல காரியங்கள் இருக்குது. 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். இதுதான் ஆண்டவர் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களில் ஒன்று. அவர் 1000 தலைமுறைக்கு உடன்படிக்கையும் உண்மையும் காக்கிறவர். ஆகவே ஆண்டவரை துதிக்க போகிறோம், கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். பரிசுத்த ஜனமாய் எங்களை நிலைப்படுத்தும் என்று சொல்ல போகிறோம். ஜெபிக்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த வேளையில் ஆண்டவரே, இத்தனை மாத காலம் எங்களை சுமந்து வந்தீரே, எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பராமரித்தீரே. ஆவியானவரே அப்பா, எங்களோடு உடன் ஆண்டவரே பங்காளராய் இருந்து, நண்பனாய் இருந்து, எங்களோடு கூட இருந்து ஆலோசனை கர்த்தராய் இருந்தவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. அப்பா எங்கள் அப்பா ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு ராஜாவாய் இருந்து எங்களோடு உடன் இருந்து அப்பா எங்களை வழி நடத்தின தேவனே, அப்பா நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் எங்கள் முன்பாக கடந்து சென்றவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த ஆண்டு துவங்கினது முதல் இந்த நாள் வரைக்கும் உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காக பிதா அப்பா உம்மை ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா. அப்பா நீர் ராஜாதி ராஜாப்பா, நீர் கர்த்தாதி கர்த்தரையா, நீர் சேனைகளின் தகப்பன் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதரே, உயர்ந்தவரே, உத்தமரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய வாக்குத்தத்தங்களினாலும் உம்முடைய வார்த்தைகளினாலும் ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே எங்களை பலப்படுத்தின தேவனானவரே, உம்மை உயர்த்துகிற ராஜா. நாங்கள் உம்முடைய சொந்த ஜனம் ஐயா. உம்மை துதிக்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு பாராட்டின மேன்மைகளுக்காக நன்றி தகப்பனே. அந்த துதியை ஆண்டவரே உமக்கு செலுத்துகிறோம்ப்பா, கனத்தை உமக்கு செலுத்துகிறோம்ப்பா, மகிமையை உமக்கு செலுத்துகிறோம்ப்பா, பெருக்கத்தை உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. அப்பா நீங்க ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்றால் நாங்கள் என்னமாய் போயிருப்போம் என்று சிந்திக்க முடியாத நிலைமையில இருந்த நேரங்களில் எல்லாம் என் தகப்பன் ஆண்டவரே உம்முடைய அன்பினால, உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால அப்பா எங்களை மூடிக்கொண்டீரே. அப்பா உம்முடைய அன்பிற்காக நன்றி தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்க எல்லா நாவும் திறக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். நாங்கள் உம்முடைய ஜனமாக எண்ணப்பட்டதற்காக நீர் எழுதி வைத்தீரே. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வேளையில ஒரே ஒரு காரியத்தை கேட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜனங்கள் மேல இந்த வேளையில ஒரு துதியின் ஆடை விழுவதாக, ஒரு ஷெக்கினா மகிமை இறங்குவதாக. எப்பொழுதும் உம்மை பரிசுத்தர் 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 என்று எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை உயர்த்தி கொண்டே இருக்க கிருபை தாங்க. உயர்வில் மாத்திரமல்ல தாழ்விலும் உம்மை துதிக்கிற ஆண்டவரே அந்த மகா உன்னதத்தின் கிருபை இந்த வேளையில் ஆண்டவரே, அந்த தேவ பிரசன்னம், அந்த ஷெக்கினா மகிமை எங்கள் ஜனங்கள் மேல அப்படியே இறங்குகிறதற்காக உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. அப்படியே இறங்குகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்கள் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே அப்பா எங்கள் ஜனங்களை உம்மை உயர்த்துகிற துதியினாலும் அப்பா உம்மை உயர்த்துகிற மகிமையினாலும் நிரப்ப போகிறீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த மாதம் ஒரு மகிமையான மாதமாக எங்களுக்கு நீங்க கொடுக்க போறதற்காக என் தேவன் அப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்த போகிறதற்காக என் தகப்பன் எங்கள் குடும்பத்தில் துதிக்கு பாத்திரராய் கடந்து வர போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை துதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இந்த வேளையில அழிக்கிறோம்ப்பா. குடும்பம் குடும்பமாய் ஏகோபித்து துதித்து உயர்த்த கர்த்தர் இந்த வேளையில உம்முடைய நாமத்தை ஒவ்வொருவர் மேலையும் இந்த வேளையில வைப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருடைய நெற்றிகளிலும் உம்முடைய நாமத்தின் முத்திரையை நாங்கள் தரித்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நீங்க ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உயர்த்தின தகப்பன் அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்த நீர் வல்லவராய் இருப்பதற்காக நன்றி தகப்பனே. தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் இந்த மாதத்தை அவருடைய பிரசன்னத்தினாலே துவங்கி இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். இந்த மாதத்திலே உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை உருவாக்க விரும்புகிறார். வேதத்தில் இஸ்ரவேல் குடும்பத்தோடு தேவன் செய்த உடன்படிக்கையில் ஒன்று உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 3ஆம் வசனம், இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் என்று. நீங்களும் உங்கள் குடும்பமும் நன்றாயிருக்க வேண்டும். நம்மில் சிலர் நினைக்கிறோம் வீட்டில் பணம் இருந்தால்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று. இல்லை, வீட்டிலே ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் இருந்தால், ஒரு ஆவிக்குரிய சூழல் வீட்டில் இருந்தால் வீடு சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கணவன் மனைவி பிள்ளைகளாய் தேவனை ஸ்தோத்தரித்து துதித்து, பிள்ளைகள் ஆண்டவரை நேசித்து, புருஷன் கர்த்தரை சேவித்து, மனைவி கர்த்தருக்கு பயந்து, இப்படி இருக்கிற குடும்பத்திற்கு ஒரு சிறிய வருமானம் இருந்தாலும் போதும், அந்த குடும்பம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இந்த வீட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். வீட்டு நிலை, வாசல் எல்லாவற்றிலும் வசனம். அந்த வீட்டின் குடும்ப தலைவனுடைய இருதயத்தில் வசனம். அந்த தலைவன் தன் பிள்ளைகளோடு, அந்த தலைவி தன் பிள்ளைகளோடு பேசுகிறது வசனம். வசனத்தையே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தில் ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் எவ்வளோ நல்லா இருக்கும். பெற்றோரே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் தேவையற்ற காரியங்களை பேசாதிருங்கள். புருஷன்மாரே, சத்தங்களை உயர்த்தி சண்டையிடாதிருங்கள். மனைவிமாரே, கோபதாபமாய் பதிலுக்கு பேசி வீட்டில் சண்டையின் ஆவியை வளர்க்காதிருங்கள். பிள்ளைகளே, பெற்றோர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதை கேட்டு ஒரு ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியரை உங்கள் வீட்டில் உருவாக்குங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கிருபை தரப்போகிறார். There will be a spiritual atmosphere in your family and in your house. We are going to pray for that. ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடுத்த சந்ததி உம்மை சேவிக்கும் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, அடுத்த தலைமுறை ஆண்டவரே உம்மை சேவிக்கிற தலைமுறைக்காக ஜெபிக்கிற இந்த வேளையில தகப்பனே, குடும்பங்களில் காணப்படுகின்ற எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆதி முதல் பிசாசானவன் குடும்பங்களை பிரித்து, கணவன் மனைவியை பிரித்து, பிள்ளைகள் பெற்றோரை பிரித்து தகப்பன பலவிதமான வேதனைக்குள்ளாக உம்முடைய சமூகத்தை விட்டு புறம்ப தள்ளி கொண்டிருப்பது அறிந்திருக்கிறீர் அல்லவராச்சா. இதோ இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல ராஜா, உம்மை சேவிக்கின்ற குடும்பம் அப்பா, உம்மை துதிக்கின்ற குடும்பமாக ஆண்டவரே, எப்பொழுதும் சமூகத்தில் காத்திருக்கிற குடும்பமாக ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தின் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி ஒரு சூழ்நிலையை மாற்றுங்கப்பா. எந்தெந்த குடும்பத்தில் தகப்பனே ஆண்டவரே உம்முடைய சூழ்நிலை இல்லாம ஆண்டவரே தேவன் அருவருக்கத்தக்கதான சூழ்நிலை எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு தகப்பனே ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்காய் நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளால் வருகின்ற உபத்திரங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ராஜா. கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிமித்தம் ஏற்படுகிற பிரச்சனைகளை மாற்றி போடுங்க ராஜா. சஞ்சலத்தால் இருக்கிற பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவரே பிரச்சனைகள் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, குடும்பத்தில் கணவனினால ஒழுங்கினமான காரியத்தினால ஆண்டவர் ஏற்படுகிற பிரச்சனைகளை, சூழ்நிலையை மாற்றி போடுங்கப்பா. தேவ கரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலே தங்க கிருபை செய்யுங்கப்பா. எந்தெந்த குடும்பத்திலே சண்டைகள், ஓயாத சண்டைகள் குடும்பத்திலே காணப்படுகிறதோ ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட குடும்பத்தின் சண்டைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சண்டையை தூண்டுகிற பொல்லாத பிசாசின் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக, குடும்பங்களை விட்டு வெளியேற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால்
நாமத்தினால சண்டையின் ஆவிகள் வெளியேறட்டும்னு சொல்கிறேன். சண்டை உண்டு பண்ணுகிற கலகத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. மூன்றாவது நபரு நிமித்தம், மூன்றாவது ஆள்கள் நிமித்தம் வருகின்ற சண்டைகள் இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களை விட்டு விலகட்டும்னு சொல்கிறோம் அப்பா. சமாதான காரணம் நீர் அல்லவா, சமாதான கர்த்தர் நீர் அல்லவா. குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்கப்பா. யோவான் 14:27 படி என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னீரே அப்பா. குடும்பங்களிலே சமாதானத்தை தாங்காண்டவரே, சண்டைகளை நிறுத்துங்கப்பா. யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் அல்லவா. தேவன் இயேசுவின் நாமத்தினால எல்லா சண்டை சச்சரவுகளை குடும்பத்தை விட்டு ஓய பண்ணுங்கப்பா. தேவ சமாதானம் ஆண்டவரே அந்த குடும்பத்திலே காணப்படட்டுங்கப்பா. சூழ்நிலையை மாற பண்ணுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகம் எப்போதும் குடும்பத்தில் தங்கி இருக்கட்டுங்கப்பா. நீதிமான் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே ஓயாத சண்டையின் சத்தம் இருக்க கூடாதப்பா. ஆண்டவரே ஓயாத சண்டையின் கூக்குரல் இருக்க கூடாதப்பா. எங்கள் குடும்பத்திலே உம்மை துதிக்கிற துதி சத்தம் எழும்பட்டும், உம்மை ஆராதிக்கிற சத்தம் எழும்பட்டும். பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாக கணவன் மனைவியாக ஒன்று கூடி உம்மை தேடுகிற அனுபவம், உம்மை துதிக்கிற அனுபவம், உம்மை ஆராதிக்கிற அனுபவத்துக்கு நேராய் எங்கள் குடும்பங்களை மாற்றுங்கப்பா. எங்கள் சூழ்நிலையை மாற்றுங்க. குடும்ப சூழ்நிலையெல்லாம் தேவ பிரசன்னத்துக்கு நேராய் திருப்புவீராக ராஜா. திருப்ப முடியாத ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா இருளின் கிரியெல்லாம் குடும்பத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. பிரகாசத்தை தாங்கப்பா. தேவ ஒளி பிரகாசம் குடும்பத்தில் இருக்கட்டுங்கப்பா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறட்டுங்கப்பா. எல்லா இருளின் கிரியெல்லாம் இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களை விட்டு விலகட்டுன்னு சொல்கிறேன், விலகட்டுன்னு சொல்கிறேன். இந்த ஜெபத்தில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா இருளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக, விலகுவதாக. இப்பொழுதே விலகட்டுன்னு சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நீர் பிரகாசிக்கிறமே செய்யற மெய்யான ஒளி அல்லவா. உம்முடைய ஒளி ஒவ்வொரு குடும்பத்தில் பிரகாசிக்க செய்யட்டுங்கப்பா. தேவ பிரசன்னம் எப்பொழுதும் குடும்பத்தில் இருக்கட்டும். சூழ்நிலைகளை மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் தங்கியிருக்க செய்யப்பா. அவர்கள் சிரசில மேல ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேலே இருக்கும். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் என்ற வார்த்தையின்படி ராஜா எந்தெந்த குடும்பத்தில் அழுகையோடு புலம்பலோடு கூட சமாதானம் இல்லாமல் சஞ்சலத்தோடு இருக்கிறாங்களப்பா, இந்த ஜெபிக்கிற இந்த வேளையில சஞ்சலங்கள் தவிப்புகள் மாறட்டுன்னு சொல்கிறோம் அப்பா. பிரச்சனைகள் மாறட்டுன்னு சொல்கிறேன். துக்கமா இருக்கிற குடும்பத்துக்கான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு கூட இருக்கிற ஆண்டவரே சகோதரிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கணவன் நிமித்தம் பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீர் சிந்தி கலவனோ கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கா ஜெபிக்கிறோம். நானே ஆறுதல் என்று சொன்ன தேவன் அப்படியாய் ஆறுதல் படுத்தி இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். குடும்ப சூழ்நிலை எல்லாம் தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்குருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்க வீட்டில் இருக்கிற அட்மாஸ்பியரை, the spiritual atmosphere தேவன் மாற்ற போகிறார். பெரிய காரியங்களை தேவன் நிச்சயமாய் செய்வார். கர்த்தரை துதித்து ஒரு பாடலை பாடலாம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன் நீ ராஜா என்றும், பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன்
நீரே. உம்மை போல் தேவன் இல்லை, பூவினில் பணிந்திடவே. உம்மை போல் தேவன் இல்லை, பூவினில் பணிந்திடவே. அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவின் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன், நீ ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. ஆமாண்டவரே, நீ பரிசுத்தமுள்ள தேவன், இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய ராஜா. உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். இஸ்ரவேலரின் குடும்பத்தைப் போலவே எங்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்கு நன்றி, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதானாலும் உன் கழுதை ஆனாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். சரி, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு ஆண்டவர் கட்டளையிட்ட மற்றொரு கட்டளை ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். ஏன் ஆசரிக்க வேண்டும்? இங்கே வசனம் சொல்கிறது, நீ எகிப்திலே அடிமையாக இருந்தாய், உன்னை அங்கிருந்து புறப்பட பண்ணி கானானில் தேவன் உன்னை இளைப்பாற பண்ணினார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒரு குறிப்பிட்ட காலம் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்த இளைப்பாறுதலை கொடுத்திருப்பார். அப்படித்தானே? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு வாழ்க்கை எவ்வளவு அலசடிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் நம்மை ரட்சித்து இளைப்பாறுதலை கொடுத்தார். சரி, இளைப்பாறுதலை கொடுத்ததினாலே நீ ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். 6 நாட்கள் கிரியைகளெல்லாம் அற்புதமாய் முடித்து தேவன் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்திலே ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கிற பழக்கம் இருக்கிறதா? குடும்பமாய் ஆலயத்திற்கு செல்லுகிறீர்களா? இன்னைக்கு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்ற கற்பனைகள் அநேகருக்கு பிடிக்கிறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவு நாட்கள், அந்த ஒரு நாள் நாங்கள் தூங்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்று வீட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏராளம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த தேவனை கனம் பண்ணி குடும்பமாய் நீங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஒருவேளை குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாத நபர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் நிமித்தம் உங்களால் ஓய்வு நாளை ஆசரிக்க முடியவில்லை என்றால் கர்த்தர் அவர்களையும் ரட்சிப்பார். இந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். கர்த்தருடைய நாளில் குடும்பமாய் ஆலயத்திற்கு செல்வோம் என்று. அதே போல குடும்பமாய் ஜெபம் செய்வதற்கு தீர்மானமிடுங்கள். ஓய்வு நாள் மட்டுமல்ல, கர்த்தரை குடும்பமாய் தேடி ஜெபிக்கிற பழக்கம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் இல்லை. வருத்தத்திற்குரிய ஒரு காரியம். ஆண்டவர் இந்த உணர்வை கொடுத்து குடும்பமாய் தேவனை கூடி தொழுது கொள்கிற பாக்கியத்தை குடும்பங்களில் தருவதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பான எங்கள் தகப்பனே, அப்பா பரலோக தெய்வமே,
ஐயா மனுபுத்திரரை படைத்து உம்மை துதிக்கவும் சோத்தரிக்கவும் உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று தீர்மானித்து அப்பா அந்த பூமியில் எங்களை படைத்தீரே ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த ஜனங்களை எனக்காய் ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை நம்பி கத்தாவே இந்த பூமியில ஜீவன் உள்ளவர்களாய் வைத்திருக்கிறே ராஜா. இந்த நாளிலோ கத்தாவே இதை உணர்ந்த ஜனமாய் உம்முடைய கிருபையை உணர்ந்தவர்களாய் இன்னைக்கு உங்க சமூகத்துல நிக்கிறோம்பா. இந்த நாளிலோ கத்தாவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அப்பா, அந்த ஜெபத்துல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஐயா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று அப்பா எங்களுக்கு கொடுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா நீங்க தகப்பனே உம்முடைய சமூகத்துல காத்திருந்து உம்மை துதிக்க உம்மை சோத்தரிக்கிற உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு நாளும் கத்தாவே எங்கள் ஆத்துமாவில் பலப்படுவதற்காய் ஆராதனையை உண்டு பண்ணி கொடுத்திருக்கீங்களப்பா. ஆராதனைக்கு செல்ல வேண்டும் என்று நீர் கட்டளையும் நியமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களப்பா. அன்று இஸ்ரவேலரை ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு விடுதலையை கொடுத்து அப்பா அந்த விடுதலை பயணத்தில் அவர்களோடு இருந்து நடத்தினீங்களப்பா. அதே தேவனாய் ஓ இந்த வேளையில எங்களோடு இருந்து எங்களை நடத்தும்படியாய் ஓ இந்த வேளையில கத்தாவை எந்தெந்த குடும்பங்களில் அப்படி ஒரு விடுதலை இல்லாதபடிக்கு அப்பா தகப்பனை உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள ஓய்வு நாள்ல சபைக்கு குடும்பமாய் செல்ல முடியாது இருக்கிற எல்லா குடும்பங்களையும் இந்த வேளையில உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அன்று இஸ்ரவேலரை கத்தாவே பஸ்கா அனுசரித்து விடுதலை செய்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆனவரே உம்மை அழைக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாவதாக. உம்மை ஆராதிக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் செத்த கிரியைகளை சுத்திகரிக்கும்படியாய் உம்முடைய கல்வாரி ரத்தத்தின் வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த குடும்பங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் கேட்கிறோம்பா. உயிர்ப்பிங்க ஆவியானவரே, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த குடும்பங்கள்ல கடந்து செல்லட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் விடுவீங்க. குடும்பமாய் சபைக்கு செல்ல தடையாயிருக்கிற புருஷன் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. மனைவி தடையாயிருந்த ரட்சிப்பு கடந்து வரட்டும் ஐயா. பிள்ளைகள் தடையாயிருந்த ரட்சிப்பு வரட்டும். கீழ்ப்படியாதிருந்தால் கீழ்ப்படுதலை ஆவியானவரே கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளில் தானே விடுதலையின் நாயகனாய் நீங்க கடந்து வாங்கப்பா. விடுதலையின் நாயகனாய் கடந்து வாங்க. ஒருவர் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு செல்ல முடியாதபடி தவிக்கிற அந்த தவிப்பை அப்பா நீங்க மாற்றும்படியாய் ஐயா உம்முடைய கரத்துல இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி தனிமையாய் கத்தாவை அழுது கொண்டிருக்கிற பெருமூச்சோடு இருக்கிற அப்படிப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை கத்தர் பார்ப்பீராக. மன இறங்குங்கப்பா. அந்த குடும்பங்கள்ல இயேசுவின் நாமத்துல விடுதலையும் ரட்சிப்பும் கடந்து வருவதாக. விடுதலையும் ரட்சிப்பும் இயேசுவின் நாமத்துல கடந்து வருவதாக. குடும்பமாய் சபைக்கு செல்லுவார்களாக. இயேசுவின் நாமத்துல நடக்கட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கத்தாவே உம்மை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு சென்றோம் அப்பா. குடும்பத்துல குடும்ப ஜெபம் இல்லாதபடி சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளையா, பிள்ளை வந்தால் கணவன் வருவதில்லை, கணவன் வந்தால் மனைவி வரல, இப்படியாய் கத்தாவை அலக்களிக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பங்களிலிருந்து விலகுவதாக. காலையும் மாலையும் உடைய சமூகத்துல குடும்பமாய் அமர்ந்து ஜெபிக்கிற நேரங்களை தாங்கப்பா. சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. மனிதர்களை மாற்றுங்கப்பா. இருதயத்தின் கடினங்களை உடைங்க தகப்பனே. எல்லா குடும்பங்களிலும் விசுவாச குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் நடக்கட்டும் ஐயா. குடும்ப ஜெபம் நடக்கட்டும். கணவனும் மனைவியும் கைகோர்த்து ஜெபிக்கிற நாட்களை தாங்கப்பா. கத்தாவே கணவனும் மனைவி பிள்ளைகளுமாய் அமர்ந்து ஜெபிக்கிற உம்மை ஆராதிக்கிற ஒரு நேரத்தை தாங்கப்பா. இதற்கு தடையாய் உள்ள சூழ்நிலைகள், மனுஷ வல்லமைகள், சத்துருடைய அரண்கள், பிசாசின் கிரியைகள் குடும்பங்களில் இருந்து விலகுவதாக. குடும்பங்களுக்குள் இருக்கிற இருளின் ஆதிக்கங்களை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாள்ல தேவரீர் உங்க முகத்தின் ஒளி பிரகாசம் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் வீசட்டும் ஐயா. தெருகள் தோறும், வீதிகள் தோறும், தேசங்கள் தோறும் உம்மை துதிக்கிற சத்தம்ப்பா ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும், சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசியின் குடும்பத்திலும் கேட்கட்டும் தகப்பனே. கேட்கட்டும் ஐயா. தெருக்கள் தோறும் துதியின் சத்தம், வீதிகள் தோறும் துதியின் சத்தம் ஐயா. ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் ஐயா. அப்பா தேசங்களோ கத்தாவே, நாடும் கத்தாவே, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை அது மூலமாய் உமக்கு நேராய் துதியை ஏறெடுக்கிற நாட்களாய் அப்பா இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட கத்தாவை விசுவாசத்தையும் இயேசு கிறிஸ்துவின் கத்தாவை அன்பையும் இந்த வேளையில ஊற்றுங்க
ஜெபிக்கிறோம் ஐயா. கிரியை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை குடும்பங்கள் மூலமாய் மகிமைப்படுத்துங்க தகப்பனே. உங்க வல்லமை இந்த நாட்களில் கிரியை செய்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உங்க சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆராதித்து அபரிசுத்தமாய் குடும்பங்களாய் கடந்து சென்று பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்கிற அந்த வேலைக்காய் நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே இப்படிப்பட்ட மாற்றங்களை நிச்சயமாய் கொண்டு வருவார். நீங்கள் குடும்பமாய் தேவனை தொழுது கொள்வீர்கள். ரட்சிக்கப்படாத புருஷன்மாரை ஒருவேளை குடும்பத்தில் இருப்பார்கள் என்றால் மனைவிமார்களே உங்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத கணவன்மார் தகப்பன்மாரை நீங்கள் ரட்சிக்கும்படியாய் இந்த மாதத்தின் இந்த முதல் வாரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எந்தெந்த சகோதரிகள் தாய்மார்களெல்லாம் தங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் எல்லாம் புருஷன்மாருடைய ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. அதே போல் கணவன்மார் உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். என் மனைவி உம்மை நேசிக்கட்டும், உம்மை சேவிக்கட்டும், உமக்காய் வாழட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எந்த குடும்பத்திலெல்லாம் மனைவிமார் ரட்சிக்கப்படலையோ இப்பொழுது நேரலையிலே ஆண்டவரே தொலைக்காட்சியிலே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற குடும்பங்களிலே அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு உண்டாவதாக. எந்த வீடுகளிலெல்லாம் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதனால் பெற்றோருடைய கண்களுக்கு முள்ளாய் இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்புவார்களாக. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவார்களாக. போதை பழக்கத்திலிருந்து விடுதலை அடைவார்களாக என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். உலகத்தில் சிக்குண்டு கிடக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேலின் குடும்பத்தை போல இவர்கள் குடும்பம் மீட்கப்பட்ட குடும்பமாய் மாறட்டு எஜமானரே. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. ரட்சகர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே அப்படி செய்ய போகிறார். மாற்றங்கள் வரப்போகிறது. நாம் கர்த்தரை விசுவாசித்து ஒரு துதிப்பாடலை பாடப்போகிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். இதுவரை செய்தவர் இனிமேலும் செய்வார். அந்த தேவன் உங்கள் குடும்பத்தில் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நிச்சயமாய் காத்து நடத்துவார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம்
8ஆம் அதிகாரம் 9, 10, 11. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இரு. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட விட மாட்டார். தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்க ஒரு தேசம். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே பலவிதமான தேவைகள் இருக்கலாம். தேவைகளினால் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்க போதுமானவர். பலவிதமான தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், பூமிக்குரிய தேவைகள், சரீரப்பிரகாரமான தேவைகள், இல்லை பிள்ளைகளுக்கு அடுத்த தேவைகள். ஒருவேளை இந்த மாதம் உங்கள் பிள்ளைகள் கல்லூரிகளிலே பள்ளிகளிலே கொண்டு சேர்க்க வேண்டும், ஃபீஸ் கட்ட வேண்டிய பண தேவைகள், எத்தனையோ காரியம். ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கடந்த வருஷங்களிலெல்லாம் எத்தனையோ தேவைகள் வந்தது. ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார். இந்த மாதத்திலும் கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது புசித்து திருப்தி அடைந்திருக்கையில். அப்போ தாழ்ச்சி இருக்கிற இடத்துல ஆண்டவர் திருப்தியை கொடுக்கிறார். சரி, திருப்தியான பிறகு என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. வாழ்க்கையிலே மேலே போனவுடன் பலர் கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் தேவைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தேவைகளை சந்திக்க வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றே இந்த அடுத்த தலைமுறையின் ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய நடத்துதல் இந்த குடும்பங்களில் உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த மாதத்திலும் தேவைகளை கர்த்தர் சந்தித்து நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த முதல் வாரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எல்லா தேவைகளையும் நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தின் தேவைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், குடும்பங்கள் போகிற பாதையை அறிந்திருக்கிற தேவன், குடும்பங்களின் கண்ணீரை அறிந்திருக்கிற ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் இறங்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்றைய இந்த பிள்ளைகளுக்கு அன்றைய தேவைகளுக்கு தக்க அன்றைய உதவிகள் வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோகத்திலிருந்து சகாயம் வருவதாக, பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய கரம் இவர்கள் வாழ்க்கையில உதவியை கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒத்தாசையை கர்த்தர் நீர் அனுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி இருக்கிற, உம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. புதிய வழிகள் திறக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நெருக்கத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால விசாலமான பாதைகள் உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த மாதத்தில் அன்றைய இருக்கிற எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரே, அன்றைய உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. யெகோவா ஈரேவா இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்தித்து கர்த்தர் நீங்க நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றாட தேவைகள் சந்திக்கப்படட்டும், குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், எதிர்கால தேவைகள் சந்திக்கப்படட்டும், பிள்ளைகளின் வாழ்க்கைகளின் தேவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சந்திக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. வீட்டில் இருக்கிற எல்லா குறைவுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிறைவாய் மாறுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நீ திருப்தி அடைவாய் என்ற வார்த்தையின்படியே ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கைக்கு நேராய் பிள்ளைகளை கர்த்தர் நீங்க நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கவலைகள் மாறட்டும் அப்பா, எல்லா கண்ணீர்கள்
நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. அன்றே உம்முடைய நோக்கி கூப்பிட்டு அன்றே உம்முடைய சமூகத்தை நோக்கி சத்தம் இடுகிற இந்த சத்தத்துக்கு கர்த்தர் பதில் தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கண்ணீரோடு அன்றே ஜெபத்தில் விதைக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கம்பீரமாய் அறுக்கிற பலனை பார்க்கிற நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் நீங்க நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல விசேஷமாய் ஆண்டவரே இயேசப்பா பள்ளிகளுக்காக கல்லூரிகளின் தேவைகளுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா ஃபீஸ் கட்டுகிற காரியங்கள் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே இருக்கிற காரியத்துல உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் நீங்க பெருக பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க வார்த்தையை நம்பி உம்முடைய சமூகத்தை நம்பி அன்றைய உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிரியை செய்கிற ஆண்டவர். பெரிய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து தேவைகளை சந்தித்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தரே நீங்க நடத்த போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா? தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணினீங்க. உங்க ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உங்க வல்லமை உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை கிருபையாய் நடத்த போறதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். விசேஷமாய் இது மாதத்தின் முதலாவது ஜெப நாளாக இருக்கிறபடினாலே நம்ம எல்லாருக்கும் நேரம் ஆண்டவரை துதித்து நம்மையும் நமக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி இந்த ஜெபத்தை முடிக்க போகிறோம். விசேஷமாய் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். ஜெப நிலையோடு கூட காத்திருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ லார்ட். நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மாதத்தையும் கிருபையாய் துவங்கி தருகிற தெய்வமே, இந்த புதிய மாதத்தை நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே துவங்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் துவங்கி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு முன்பதாக அனுப்பி தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எத்தனை குடும்பங்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார்களோ, எத்தனை குடும்பங்கள் தொலைக்காட்சியிலும் யூடியூபிலும் இன்றைக்கு ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்களோ, அத்தனை குடும்பங்களோடு நாங்களும் இணைந்து ஒரு பைபிள் கால்ஸ் குடும்பமாய் ஒரு மனதோடு குடும்பமை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். ஓ ரக்கனி ஆசீர்வதரா ஷேஹாலாமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் உம்முடைய கரம் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கணவன் மேல், மனைவி மேல், தகப்பன் மேல், தாய் மேல், பிள்ளைகள் மேல் உங்க கரம் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறப்பா. நடத்துகிற தேவன் ஆண்டவரே, கடந்த மாதங்கள் எல்லாம் நடத்தினவர். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே உங்க பிள்ளைகளை நடத்துகிறவரா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா. உங்க கரங்களில் எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறப்பா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. கடந்த மாதம் துன்பத்தையும் துயரத்தையும் கண்ட மக்களுக்கு இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருக்கட்டப்பா. கண்ணீரை கடந்து வந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதம் களிப்பின் மாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. துக்கத்தின் பாதையில நடந்து வந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஆண்டவரே சந்தோஷத்தின் மாதமாய் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துங்கப்பா. தேவைகளை சந்தித்து நடத்துங்கப்பா. சத்துருடைய வல்லடிகளுக்கு விலக்கி நடத்துங்கப்பா. தீங்குகளுக்கு தீமைகளுக்கு மறைப்பீராக ஆண்டவரே. சமாதானம் உண்டாயிருக்கட்டும், சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் இந்த குடும்பங்களிலே தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னையும் என் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா.
என்னையும் என் வீட்டாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஹல்லேலூயா, உங்களுக்கு நன்றி. இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்று சொன்னீரே, இந்த ஆசீர்வாதங்கள் பலிப்பதாக. கர்ப்பத்தின் கனியிலும் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தைகளின் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். விவசாய தொழில் செய்கிறார்களோ, ஆடு மாடுகள் பண்ணைகளை வைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக. கூடையும் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. குடும்பங்களில் குறைவுகளே இருக்கக்கூடாதப்பா. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னீங்களே. உங்க பிள்ளைகளுடைய பயணங்களில் எல்லாம் ஆசீர்வாதம் இருப்பதாக. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போவதாக. ஒரு வழியாய் விரோதமாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்களாக. களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம். உங்க பிள்ளைகளுடைய வேலையில் ஆசீர்வாதம் இருக்கட்டும். சம்பள உயர்வுகள் வரட்டும். நெடுநாட்கள் சம்பளம் வராது இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் அதை சாங்ஷன் பண்ணும்படியா ஜெபிக்கிறையா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னீங்களே. நிலங்கள் வீடுகள் போன்ற ஆசீர்வாதங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார் என்ற உம்முடைய வார்த்தையின்படி அப்பா பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துங்க. ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொன்னீங்களே. ஏற்ற காலத்தில் ஆண்டவரே நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும் ஆண்டவரே. நன்மைகள் எல்லாம் வரட்டும் ஆண்டவரே. இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கவும் கடன் வாங்காதிருக்கத்தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அடைக்கப்பட்ட வானங்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யார் யார் குடும்பத்திலே ஆசீர்வாத தடைகள் இருக்கிறதோ இன்றைக்கு நாங்கள் எல்லாவற்றையும் உடைத்து ஜெபிக்கிறோம். உடைத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தடைகள் உடைக்கப்படுவதாக. ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. ராஜா கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னீங்களே. உங்க வார்த்தையின்படி ஆண்டவரே உங்க பிள்ளைகளை மேலாக உயர்த்தி வைங்கப்பா. எல்லா சாபங்களும் விலகட்டும் ஆண்டவரே. பழைய வாழ்க்கை பழைய வழிபாடுகள் மூலம் வந்த எல்லா சாபங்களும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் குடும்பமாய் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் வலது கரத்தை தேவ ஜனங்களுக்கு நேராக நீட்டி வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் இந்த ஜனங்களை உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறப்பா. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. இணைப்பில் இணைந்திருக்கிறவர்கள், தொலைக்காட்சியில் இணைந்திருக்கிறவர்கள், ஆண்டவரே யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்கள் எல்லாரும் மேலும் உங்க ஆசீர்வாதங்களை சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க ஆசீர்வாதங்களை சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க ஆசீர்வாதங்களை சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களையே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஹல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்ன சிதையாம் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்ன சிதையாம் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தை சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருபோர் சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என்
வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதய சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போர் சுமந்தீரே நன்றி. நல்ல தகப்பனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுமந்து ஆதரித்து வந்த உடைய திருக்கரங்களிலே இந்த மாதத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அன்பான குடும்பங்கள் யாரெல்லாம் தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை குடும்பங்களையும் உடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோப்பா. ஒரு குடும்பத்துக்கும் சேதம் வரக்கூடாதுப்பா. ஒரு குடும்பத்துக்குள்ளும் சத்துருவின் தீங்குகள் வரக்கூடாது. எல்லா குடும்பங்களையும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்துக்குள்ளும் அவருடைய கிருபைக்குள்ளும் அவருடைய வசனத்துக்குள்ளும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாய் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயர் எந்தெந்த தேசத்திலெல்லாம் துவங்கப்பட்டிருக்கிறதோ அந்த தேசங்களில் நடக்கிற எல்லா NGP நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாண்டிலும் நடக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் நடக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயரை ஆசீர்வதிங்க. இலங்கையில் நடக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயரை ஆசீர்வதிங்க. மியான்மரில் நடக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். மிடில் ஈஸ்டில் நடக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயரை ஆசீர்வதிங்க. கனடாவில் நடக்கிற ஆண்டவரே அந்த அடுத்த தலைமுறை ஜெபத்தை நடத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க. அயர்லாண்டிலும் இங்கிலாந்திலும் நடக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயர் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் நடக்கிற இந்த ஜெபத்தை நடத்துகிற எல்லா ஸ்டேட்ல நடக்கிற ஜெபங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கொலம்பஸ்ல நடக்கிற ஜெபத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹியூஸ்டன்ல நடக்கிற ஜெபத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. ஆஸ்டின்ல நடக்கிற ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபம் பண்ணுகிறப்பா. அட்லாண்டாவில் நடக்கிற ஜெபத்தை ஆசீர்வதிங்க. நியூயார்க்ல நடக்கிற ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உங்க திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபங்கள் துவக்கப்படாத எல்லா தேசங்களிலும் மக்கள் முன்வந்து இந்த ஜெபத்தை துவங்குவார்களாக. குடும்பங்கள் காக்கப்படுவதாக, மீட்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய திருப்பாதத்தில் விழுந்து பணிந்து இந்த மாதத்தை நாங்கள் துவங்குகிறோம். உம்முடைய ஜனங்களை மனதார நாங்கள் ஆசீர்வதித்திருக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் நிறைவாய் தங்கட்டும். எல்லா துதிக்கன மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கிருபையாய் நடத்துவாராக. நாங்கள் எல்லாரும் திறப்பில் நின்று உங்களுக்காய் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்பி கொடுங்கள். என்னோடு இருக்கிற இந்த ஜெப பங்காளர்கள், பைபிள் கால்ஸ் குடும்பத்தில் உள்ள இந்த ஜெப வீரர்கள் எல்லாம் உங்களுக்காய் திறப்பில் நிற்கிறவர்கள். நீங்களும் இவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காய் ஜெபிப்போம். இந்த மாதத்தை கர்த்தருடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை மகிமையாய் கிருபையாய் நடத்துவாராக. அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது பைபிள் கால்ஸ் பிரேயர் டீம். மே காட் bless you.